எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பைக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி சிவசக்தி ஆன்மீக சபை நிகழ்த்துகின்ற இந்த இனிய நிகழ்விற்காக வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னு கேட்டால் எனக்கு இத்தனை பெரியவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க. உங்கள் மத்தியில் ஒரு குட்டி பிள்ளை எனக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் அமர வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் உள்ளே வரும்போதே அந்த ஒரு நோட்டீஸ் ஒன்று பார்த்தேன். சாரி, நோ சில்ட்ரன்ஸ் அலௌட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் போட்டிருந்தாங்க. அப்போ நான் பார்த்தவொடனே என்னடா நம்மளை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்மளை இன்றைக்கி பேச கூப்பிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இது முழுக்க ஏறத்தாழ 5 ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபை, தொடங்கப்பட்ட சபை அப்படின்னு சொல்கிறத தாண்டி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபை அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்காக பிரத்யேகமாக கணினிகள் வாங்கி அவர்களுக்குன்னு தனியாக பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இது இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நாங்களாம் செயல்படுறோமா அப்படின்னு கேட்டால் அது ஒன்றுமே இல்லைன்னு தோணுது. ஐயாவுடைய செயல்களுக்கு முன்னாடி, உங்கள் எல்லோருடைய செயல்களுக்கு முன்னாடியுமே நாங்கள் இன்னும் செயல்படலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இத்தனை வயதான பிறகும் கூட பிள்ளைகளுக்கு எதையாவது செய்துவிட வேண்டும். நம்ம தான் படிக்கலை, நம்ம இவ்வளோ தான் படிச்சிருக்கோம், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இதை முழுக்க நம்ம கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இதை செய்கின்ற வேலை உண்மையிலே சிவனுக்கு செய்யக்கூடிய வேலைன்னு தான் சொல்லணும். நான் முதல்ல அன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, இறைநெறி காட்டும் வாழ்வியல். இதுதான் தலைப்பு. சரி, ரைட். இறைவன் யார் ஃபஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். இறைவன் யார்? எல்லாத்துக்கும் முழு முதல் கடவுள்னு ஒருத்தர் நம்ம சொல்லுவோம். யார் அவங்க? விநாயக பெருமானை நம்ம எல்லாருமே முழு முதற் கடவுள்னு சொல்லுவோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இருக்கிற கடவுள்கள்லேயே எளிமையான கடவுள் யாருன்னு சொன்னால் அது விநாயக பெருமான் தான். ஏன் தெரியுமா விநாயக பெருமானை எளிமையான கடவுள்னு சொல்கிறேன்? எல்லா கோயில்களுக்கும் பெரிய பெரிய மாலைகள் வாங்கிட்டு போவாங்க, எல்லா கோயில்களும் தட்டு நிறைய பூஜை சாமான்கள் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு பெரிய மாலைகள், தோரண மாலைகள் தேவையில்லை. எரிக்கம் பூ இருந்தால் போதும், நம்ம ஊர்களில் ஈஸியாகவே கிடைக்குது. விநாயக பெருமானுக்கு அதிக அளவில் படையிலிடணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது, அவருக்கு அருகம்புல்லே போதுமானது. சரி, அப்போ இப்படிப்பட்ட விநாயகர் பெருமானுக்கு நம்ம கோயில் கட்டணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் தேவையில்லை. அவருக்கு ஒரே ஒரு அரச மரம் இருந்தால் போதும், அல்லது ஊர் எல்லையில் ஒரு முச்சந்தியில் ஒரு இடம் இருந்தால் போதும், ஒரு திண்ணையில் அவர் பாட்டுக்கு உட்காந்துக்கிடுவார். அப்போ இப்படி இருக்கிறதுனால இவர் வலிமையற்ற கடவுளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லா கடவுள்களையும் விட வலிமையான கடவுள் யாருன்னு சொன்னால் விநாயக பெருமான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? நம்ம ஊர்களிலே ஒரு சொல்லாடல் ஒன்று சொல்லுவாங்க, நம்பிக்கையோடு துதித்தால் தும்பிக்கையான் தூக்கி விடுவான்னு சொல்லுவாங்க. நீ நம்பிக்கையை கும்பிட்டியா உனக்கு கண்டிப்பாக விநாயகன் அருள் கொடுப்பான்ப்பா, தும்பிக்கையான ஆணைமுகத்தான் விநாயகன், அவன் கண்டிப்பாக உன்னை தூக்கி விடுவான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சம்பவம் ஒன்று, குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். ஔவையார் பெரும்பாட்டி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, விநாயகர் பெருமானுக்கு பூக்களை தூவி அர்ச்சனை செஞ்சுக்கிருக்காங்க, பூஜை செஞ்சுக்கிருக்காங்க. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஔவையார் பிராட்டியை முந்திட்டு கைலாயத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக வெள்ளை யானை மீது ஏறி உட்காந்து அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஔவையாரை முந்தி போகணும்னு சொல்லி வேகமாக போய்கிட்டு இருக்கார். ஆனால் இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் ஔவையார் பாட்டி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த விநாயகருக்கு பூக்களை தூவி பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துக்கு போய் சேர்வதற்கு முன்னாடியே ஔவை பாட்டி போய் சேர்ந்துட்டாங்க. தூக்கி எறிந்தது யாருன்னு சொன்னால் விநாயக பெருமான். அப்போ நம்பிக்கையோடு துதித்தால் என்ன செய்யலாம்? விநாயகன் தும்பிக்கையால் நம்மை தூக்கி விடுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரைட். இப்போ இறைவன் எங்கு இருக்கிறான்? எல்லாருக்குமே தெரியும், தூணில் இருப்பான்னு சொல்லுவாங்க, துரும்பில் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன், இறைவன் எங்கு இருக்கிறான்? இத்தனை பெரியோர்கள் இருக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லிட போகிறது கிடையாது. இறைவன் எங்கே இருக்க, என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டினதை நான் சொல்கிறேன். இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா,
ஒரு மன்னன் கிட்ட போய் கேட்குறாரு. மன்னனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. எப்போ இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு யார் யாரையோ அவங்க நாட்டில் இருக்க அமைச்சர்களை கூப்பிட்டு கேட்குறாரு, அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்களை கூப்பிட்டு கேட்குறாரு. இப்போ இறைவனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில் சொல்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே சரியான பதிலாக அந்த மன்னனுக்கு தெரியலை. அப்போ அந்த மன்னன் என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த மன்னன் உடனே ஒரு பெரியவரை போய் கூப்பிட்றாரு, ஒரு மடத்தில் இருக்கக்கூடிய பெரியவரை போய் கூப்பிட்றாரு. ஐயா, இந்த மாதிரி இறைவன் எங்கே இருக்கிறாருன்னு ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டேன். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற பதில், சரியான பதில் இன்னும் எனக்கு கிடைக்கலையே, நான் என்னங்கய்யா பண்ணுறது, எனக்கு அதுக்கான பதில் தேவை, எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட கேட்கும்போது ஐயா சொன்னாராம், இறைவன் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நீ கூப்பிடக்கூடிய தூரத்தில் தான் இருக்கிறார். அவர் சொன்ன பதில் இது. அப்போ இவருக்கு புரியலை, மன்னனுக்கு புரியலை. என்னையா சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரியவர் சொன்னாராம், இறைவன் ஒன்றும் இல்லை, நீ எந்த இடத்துல நினைக்கிறியோ அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளு. மகாபாரதத்தில் துரியோதனன் என்ன செஞ்சா அப்படின்னா, திரௌபதியோடைய புடவையை உருவினான். அப்போது திரௌபதியோடைய சேலையை உருவிய போது திரௌபதி என்ன செஞ்சா அப்படின்னா, கைலாய வாசா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை கூப்பிட்டப்போ கிருஷ்ணன் வரலை. கிருஷ்ணாவுடைய ஊர் துவாரபுரி தானே, அப்போ அதை சொல்லி கூப்பிடுவோம் அப்படின்னா, துவாரபுரி வாசகா என்னை காப்பாத்துன்னு சொல்லி கூப்பிடும்போது அப்பையும் கிருஷ்ணன் காப்பாற்றலை. என்னுடைய இதயத்தில் இருப்பவனே என்னை காப்பாத்துன்னு சொன்ன போது உடனே கிருஷ்ணன் காப்பாத்துனா. அப்போ கடவுள் இருக்கக்கூடிய இடம் எது என்று சொன்னால் நாம் நினைக்கக்கூடிய இடம் அது நம்முடைய உள்ளம்தான். ரைட். அப்போ கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் நம்முடைய உள்ளத்தில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது. இது இறைவன் எங்கே இருக்கக்கூடிய இடம். ரைட். இப்போ இறை நெறினா என்ன அப்படின்னா, ஒரு நெறி அப்படின்னா வழிமுறை, விதின்னு அர்த்தம். இறை நெறினா என்ன அர்த்தம்னா, நாம் வணங்கக்கூடிய தெய்வம் என்ன நமக்கு சொல்லியிருக்கு, எதை நம்ம செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் இறை நெறின்னு நான் நினைக்கிறேன். ஒரு மனிதன் எப்படினாலும் வாழலாம்னு சொல்கிறதுக்கு பேர் வாழ்க்கையா? கிடையாது. இப்படித்தான் வாழணும், இந்த வழியில தான் வாழணும்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கை. அப்படி மற்ற மொழிகளில் மற்ற நாடுகளில் இருக்கா இல்லையான்னு தெரில, ஆனால் நம்ம நாட்டில் நம்ம மொழியில் இல்லாத விஷயங்கள் கிடையாது. ஒரு மனுஷனாக பிறந்தால் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம சமயம் நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு சொல்லித்தருது. ஒரு சின்ன அடிபட்டுச்சா இதை சொல்லி தான்ப்பா, இதை தான்ப்பா அன்னையிலேருந்தே மறந்தா பின்பற்றி வந்திருக்காங்க, அதை தான்ப்பா செய்யணும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சா, குழந்தையின்மைங்கிற பிரச்சனை இருக்கா, திருமூலர் சொல்லியிருக்கிறார், இப்படி தான் குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படுது, அதை சரி செய்யணும்னா நீ இதை செய்ய, கண்டிப்பாக அது சரியாகும் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லுகிறார். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை எப்படி பிறந்துச்சு அப்படின்னா அது எப்படி வளருது, எப்படி வளர்ந்த பிறகு எப்படி திருமணமாகுது, அந்த குழந்தைக்கு எப்படி பின்னால் பாதிப்புகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி அதே திருமணத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போது நம்ம தமிழ் முறையில், நம்மளுடைய தமிழ் மொழியில் நம்ம சமயங்களில் இல்லாத விஷயம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம மொழியில் எல்லாமே இருக்குது. அதுதான் நம்ம மொழியினுடைய தனிச்சிறப்புனே சொல்லணும். இப்போ நம்மளுடைய மொழி நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த இறைநெறி நம்ம இந்து மதம் மட்டும் கிடையாது, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுங்கள், எல்லோருக்கிட்டையும் அன்பாருங்க, எல்லாருக்கும் உங்களுடைய முடிஞ்ச உதவியை செய்யுங்க, எல்லோருக்குமே உங்களால் அதாவது உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, பாதகம் செய்யாத அளவுக்கு நடந்துக்கோங்க, ஈகை செய்யுங்க அப்படின்னு நம்மளுடைய மதம் நமக்கு சொல்லி கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். அப்படித்தானங்கய்யா, நம்முடைய மதம் அதுதானே சொல்லி தருது. இப்போ ஒன்றும் இல்லை, சிவபெருமானுடைய குடும்பத்தையே எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட நம்மளுடைய குடும்ப மாதிரியே தான் இருக்கும். ஒரு அம்மா சிவன், ஒரு அம்மா பார்வதி, ஒரு அப்பா சிவபெருமான், அவருக்கு 2 குழந்தைகள் அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. நம்ம வீட்டில் நம்ம அம்மா நம்ம அப்பா அண்ணன் தம்பி 2 பேர் இருப்போம். நம்ம குடும்பம் மாதிரி தான் கிட்டத்தட்ட சிவபெருமானுடைய குடும்பமே இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் பார்த்து வளர்ந்த கதை தான் அது. சிவபெருமானும் பார்வதியும் இருப்பாங்க. அப்போ நாரதர் அந்த கனியை கொண்டு வருவார். யானை கனியை கொண்டு வரும்போது யாருக்கு வேணும்னு சொல்லி கேட்கும்போது உனக்கா எனக்கான்னு சொல்லி விநாயகரும் முருகனை அடிச்சுக்கிடுவாங்க. அப்போ அந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, யார் முதல்ல உலகத்தையே சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த கனி அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லிடுவார். உடனே முருகப்பெருமான் தன்னுடைய மயில் வாகனை எடுத்துகிட்டு உலகத்தை சுற்றி வருவார். அதுக்குள்ளே விநாயகர் என்ன செய்வார், அப்பா அம்மா தான் உலகமேன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை சுற்றிட்டு உடனே கனியை வாங்கிக்கிடுவார். ரைட். அன்றைக்கி அப்பா அம்மாவை தெய்வமாக பார்த்தாங்க, சரி. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படி இருக்காங்களான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி.
இந்த இருக்க கடைக்கு போயிட்டு வாடா குட்டி, நீ தானே கடை குட்டி, போடா கடைக்கு போயிட்டு வாடான்னு சொன்னால் எந்த பிள்ளைகளாவது போயிட்டு வராங்களா கேட்டேன். பெரிய புராணத்தில் கூட அழகாக ஒரு வரி சொல்லுவாங்க, நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பெற்றேன் என்று அப்படின்னு ஒரு வரி வரும். எங்கள் அப்பா அம்மாவை சொன்னால் நான் அதை கண்டிப்பாக நான் செஞ்சுதான், அதுவே எனக்கு பெரிய பாக்கியம் ஏன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு செய்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. 24 மணி நேரம் இந்த ஃபோனு தான். இந்த ஃபோனை நோண்டுறாங்க, ஃபோனையே தான் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இறைநெறி நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, அன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்களை தெய்வமாக பார்த்தாங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு இந்த இடத்துல சொல்ல வருது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த இறைநெறி வேறு என்ன தான் சொல்ல வருது அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லார்ட்டையுமே அன்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ எல்லாருக்கிட்டையுமே அன்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்திலே எதிர்க்கவே முடியாதது எது சொல்லுங்க பார்ப்போம்? மிகப்பெரிய இராணுவ பீரங்கிகளா, வெடிகுண்டுகளா, அணுகுண்டுகளா? கிடையாது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய எதிர்ப்பே காட்ட முடியாத ஒரு விஷயம், ஆயுதம் இருக்குன்னு சொன்னால் அது மென்மைன்னு சொல்கிறாங்க. அது என்ன தெரியுமா? மகாபாரதத்தில் ஒரு காட்சி வருது. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கிறாங்க. அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்டே கேட்குறான், கிருஷ்ணா இந்த உலகத்திலேயே எதிர்க்கவே முடியாதது எது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்டே கேட்குறான். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், இந்த உலகத்திலே எதிர்க்கவே முடியாதது மென்மை அப்படின்றான். மென்மையா? என்ன சொல்கிற? எப்படி மென்மையை நான் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை கேட்டதுக்கு கிருஷ்ணன் சொல்கிறான், ஒரு வண்டு நினச்சிச்சு அப்படின்னா வைரம் பாஞ்ச ஒரு மரத்தை துளையிட்டு அதனுடைய மறுபக்கம் வழி வந்து விட முடியும். ஆனால் அதே வண்டு சாயந்தர நேரத்தில் ஒரு பூக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த பூவினுடைய வாசம், அந்த பூவினுடைய இதழ்கள் மூடினதுக்கப்புறம் அந்த பூவினுடைய வாசத்திலேயே மயங்கி செத்து போயிடும். அப்போது இந்த உலகத்திலே எதிர்க்கவே முடியாதது எது என்று சொன்னால் மென்மைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மென்மைக்கும் இறைநெறிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டால், இந்த மென்மையில் தான் இறைநெறியே பிறக்கிறது என்று சொல்கிறார்கள். கடவுளை எங்கே தேடணும் அப்படின்னு கேட்டால், ஆரவாரமாக கொட்டடிச்சு நம்ம வீதியாக போனோம்னா கடவுள் வருவாரான்னு கேட்டால் தெரியலை. ஆரவாரமாக கொட்டடிச்சு வீதியாக போனோம்னா கடவுள் வருவாரான்னு கேட்டால் தெரியலை. நம்ம என்னெல்லாம் வேணுமோ பெரிய பெரிய தங்க நகைகளை தட்டில் அள்ளிட்டு போய் கடவுளை போய் ஜோடிச்சோம்னா நம்ம கூட வருவாரா அப்படின்னு கேட்டால் தெரியலை. ஆனால் அமைதியாக ஒரு நிமிடம் நம் வீட்டிலே ஏதோ ஒரு மூலையில் அமர்ந்து போட்டு உண்மையாக மனதார நேசித்து இறைவனை வழிபாட்டால் நிச்சயமாக நமக்காக எங்கு இருந்தாலும் கை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. 1000 பணங்கள் செலவிட்டு தான் இன்றைக்கி நம்ம ஆளுங்க நிறையா பேர் கோயிலுக்கெல்லாம் எவ்வளவோ கொண்டு போய் கொடுப்பாங்க. அது பெரிய புண்ணியமா அப்படின்னு கேட்டால் தெரியலை. இறைவனே என்ன சொல்கிறார் அப்படின்னா, கஷ்டப்படுறவனுக்கு உதவியா, அதான் உண்மை. இன்றைக்கி நம்ம ஊர் பக்கத்தில் சுந்தரமகாலிங்கம் கோயில்னு சதுரகிரின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அன்னதான மடங்கள் இருக்குது. இந்த ஏகப்பட்ட அன்னதான மடங்கள் மாதம் அமாவாசை பௌர்ணமிக்கு ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து போகிறாங்க. அதில் பெரிய பெரிய செல்வந்தர்கள் வராங்க, ஏழைகள் வராங்க, எல்லாருமே வராங்க. அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்கிறாங்க. அவங்க செஞ்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு கீழே வராங்கல்ல, போயிட்டு வரும்போது அதிகப்படியான பசிகள் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அதிகப்படியான பசி இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அங்கே ஏழையும் சரி, செல்வந்தரும் சரி, பணக்கார யாராக இருந்தாலும் சரி, கலெக்டராகவே இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரே இடத்தில் நின்று ஒரே தட்டில் தான் சாப்பிட வேண்டும். இறைவன் முன்னால் எல்லோரும் சமம் என்பதனை உணர்த்துவது எல்லா தலங்களும் தான், இறை தலங்களும் தான் சொல்லணும். அப்போ எல்லாரும் சமம் அப்படிங்கிறத உணர்த்துறது எங்கே? நம்முடைய இறை தலங்களில் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த உலகத்தில் ஏகப்பட்ட விஷயம் நிறைஞ்சது தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் அழுக்காறு, பொறாமை இருக்கும், கோபம் இருக்கும், ஆசை இருக்கும், அன்பு இருக்கும். இந்த உலகத்தில் எல்லா விஷயமுமே நிறைஞ்சது தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் கூடிய இந்த எல்லா விஷயத்துல இருந்தும் நமக்குன்னு ஒரு நெறியோடு நம்ம வாழணும். இப்போ தையல் தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு நெறி இருக்கும். மருத்துவ தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு நெறி இருக்கும். இப்போ பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு நெறி இருக்கும். அப்போ மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே என்ன இருக்கும்? ஒவ்வொரு நெறி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இப்போ நம்மளுடைய நெறி எது, நம்மளுடைய வாழ்க்கை எதுன்னு பார்த்து சரியான பாதையில் நம்ம போனால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? நம்ம வாழ்க்கையில் நம்மளால் வெற்றி பெற முடியும். இப்போ நம்ம ஒரு பலாப்பழம் அறுக்கிறோன்னு வச்சுக்கிறோம். இந்த பலாப்பழம் அறுக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? அந்த பால் நம்ம கையிலையோ நம்ம வெட்டக்கூடிய கத்திலையோ ஒட்டிடாமல் இருக்கிறதுக்கு என்னங்க செய்வோம்? தேங்காய் எண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெயை நம்ம அதில் தடவிட்டு அந்த பலாப்பழத்தை நம்ம அறுப்போம். எதுக்காக? அதில் இருக்கக்கூடிய பால் நம்ம கையில் ஒட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் எத்தனை ஆசைகள், பொறாமைகள், கோபங்கள் இருந்தாலும் சரி, அதிலிருந்து நாம் விலகி இருப்பதற்காக
சிவன் என்ற இந்த ஒற்றை வார்த்தை நாம் எல்லோரையும் ஒரு வழிப்படுத்தி நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் கை தட்டலாம். ஏன்னா வந்ததுலேருந்து எல்லாருமே அமைதியாக இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, இப்போ ஆண்டவன் தங்கக்கூடிய இடம் இது. எல்லா கோயில்கள் நம்ம பார்த்தோம், இந்த சதுரகிரியெல்லாம் நான் சொன்னேன். இப்போ அதே மாதிரி இப்போ ஆண்டவன் தங்கக்கூடிய இடம் எது சொல்லுங்க பார்ப்போம். இதுவும் மகாபாரத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி தான். கிருஷ்ணன் அஸ்தினாபுரத்துக்கு வராரு. அஸ்தினாபுரத்துக்கு வந்தவொடனே அவருக்கு தடபுடலான வருகை கொடுக்குறாங்க, கும்ப மரியாதைகள்லாம் கொடுக்குறாங்க. அப்போ கிருஷ்ணர் வந்த உடனே ஒவ்வொரு வீடாக பார்க்குறாரு. எல்லாம் பயங்கரமாக பெயிண்ட் அடித்து வண்ணப்பூச்சிகளால் நிறைஞ்சு ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கலர், அப்படியே ரம்மியமாக இருக்குது பார்க்குறதுக்கே அஸ்தினாபுரமே. ஏன்? கிருஷ்ணனுடைய வருகையால். கிருஷ்ணன் வந்ததுக்கப்புறம் உடனே முதல்ல யார் என்ன கேட்குறாரு, கிருஷ்ணர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இப்போ இந்த பச்சை கலரில் ஒரு வீடு இருக்குல்ல, அது பார்க்க அப்படியே பெரிய மாளிகமாக இருக்குது, அது யாருடைய வீடுன்னு சொல்லி கேட்கும்போது துரோணர் சொல்லுகிறார், அது என்னுடைய வீடு கிருஷ்ணா, என்னுடைய வீடு, என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி துரோணர் கேட்குறார். சரி, இந்த சிகப்பு கலரில் அப்படியே செம்மாந்து ஓங்கி உயர்ந்து நிற்கல, அது யாரோட வீடு அப்படின்னு கேட்கும்போது கிருபர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு கிருஷ்ணா, என்னுடைய வீடு, என் வீட்டுக்கு வா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கிருபர் சொல்லுகிறார். அடுத்து மஞ்சள் நிறத்தில் மாமேரு மலை போல் ஒரு வீடு இருக்கே, அது யாருடைய வீடுன்னு சொல்லி கேட்கும்போது பீஷ்மர் சொல்லுகிறார், கிருஷ்ணா அது என்னுடைய வீடு, என் வீட்டுக்கு வந்துரு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பீஷ்மர் கேட்குறார். நீல நிறத்தில் கடல் மாதிரி அவ்வளோ பெருசு இருக்கேப்பா, அது யாருடைய வீடுன்னு சொல்லி கேட்கும்போது அஸ்வத்தாமன் சொல்கிறார், கிருஷ்ணா என்னோட வீடு தான் அது, என் வீட்டுக்கு தான் நீ வரணும் என்ற உரிமையில் அஸ்வத்தாமன் சொல்கிறார். சரிப்பா, அந்த வெள்ளை நிறத்தில் ஒரு வீடு இருக்கே, அது யாருடைய வீடுன்னு சொல்லி கேட்கும்போது கிருஷ்ணா அது உன்னுடைய வீடு கிருஷ்ணா என்று விதுரன் சொல்கிறார். அப்பொழுது கிருஷ்ணன் சொன்னான், நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு வாருங்கள், என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள், என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று சொன்னீர்கள். எனக்குன்னு இந்த அஸ்தினாபுரத்தில் ஒரு வீடு இருக்கும்போது நான் எதற்காக உங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று கிருஷ்ணர் கேட்டார். அப்போ இந்த உலகத்திலேயே தனக்கு தான் என்ற செருக்கு எப்பொழுது ஒழிக்கிறதோ அப்பொழுதுதான் இறைவன் நம்மிடத்திலே வந்து சேருவார் என்ற உண்மையை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, நான் பார்த்தீங்கன்னா சிவகாசி பக்கத்தில் 50 ஏக்கர் கிரவுண்டு வாங்கி போட்டிருக்கேன், மதுரைக்கு பக்கத்தில் 500 ஏக்கர் கிரவுண்டு வாங்கி போட்டிருக்கேன், இந்த ராஜபாளையம் இருக்குது அங்கே ஒரு 50 ஏக்கர் கிரவுண்டு வாங்கி போட்டிருக்கேன் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரும் ஒரு நாள் போயிடுவார். அப்போ நிலம் சொல்லும், இவங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், இவங்க அப்பாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், இவனையும் நான் தான் வாங்கி போட போறேன். அப்ப தனக்கு தான் என்ற செருக்கு எப்பொழுது அழிகிறதோ அப்பொழுதுதான் இறைவன் என்ன செய்வார், நம்மளிடத்தே வருவார் அப்படின்னு ஒரு செய்தியை ஒன்று சொல்றாங்க. இப்போ இந்த சிவபெருமானுடைய குடும்பத்துக்கு வருவோம். நம்ம சிவனுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனம் உண்டு, அப்படித்தானே? இப்போ சிவபெருமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காளை அவருடைய வாகனம். இப்போ அதே மாதிரி விநாயக பெருமான் எடுத்துக்கிட்டால் எலி அவருடைய வாகனம், முருகன் எடுத்துக்கிட்டால் மயில் அவருடைய வாகனம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இது எல்லாமே ஒரு இடத்துல வாழக்கூடிய சூழல் அமையுமா? ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மயில், ஒரு எலி, ஒரு காளை மாடு, இதெல்லாம் அடைச்சி வச்சா என்ன நடக்கும்? அம்மாவுக்கு சிங்கம், அப்போ என்ன நடக்கும்? சிங்கம் எல்லாத்தையுமே அடித்து சாப்பிட்ருவோம். அப்போ ஒரு குடும்ப உருவக்குள்ள இத்தனை விலங்குகளை கொண்டு வச்சுருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் நமக்குள்ள அடக்கணும்னு நினச்சோம்னா அது அன்பு என்ற ஒற்றை ஆயுதத்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த செய்தி. இப்போ நம்ம எல்லாருமே எத்தனையோ கோயில்களுக்கு போயிருப்போம், எத்தனையோ சேவைகள் இன்னைக்கு நம்ம செய்கிறோம். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ரத்த தானம்னு ஒன்று இருக்குது. எல்லாருமே கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம கண்டிப்பாக கொடுத்துருப்போம். இந்த ரத்த தானம் எப்போ முத அறிமுகமாச்சு யாராலும் சொல்ல முடியுமா? ஆனால் நம்மளுடைய புராணங்கள்லேருந்து தான் இது ஆரம்பிக்குது, வரலாற்று ரீதியாக புராணங்கள்லேருந்து ஆரம்பிக்குது. பஞ்சாப சோழன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் பஞ்சாபன். அந்த சோழ அரசனுடைய பேர் பஞ்சாபன். பஞ்சம் அப்படின்னாலே 5ன்னு அர்த்தம், ரைட்? இப்போ இந்திரன் மலையை வர வைக்கக்கூடிய கடவுள் இந்திரன் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த பஞ்சாபனுடைய சோழனுடைய கொடைத்திறனை சோதிக்கிறதுக்காக வானத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி வர்றாரு. அப்போ பஞ்சாபன் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார் எல்லாருமே சொல்கிறாங்க. சரி, அப்போ பஞ்சாபன் என்ன தான் பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இந்திரன் விண்ணுலகத்திலேருந்து மண்ணுலகத்துக்கு பஞ்சாபனை சோதிக்கிறார். பஞ்சாபா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா? கண்டிப்பாக கொடுத்துருவேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு உன்னுடைய ரத்தம் வேணும் அப்படின்னு கேட்டுருவார் இந்திரன். அப்போ இந்திரன் கேட்ட உடனே பஞ்சாபா மறுக்கவே மாட்டான்,
உடனே தன்னுடைய 5 நரம்புகளை வெட்டி முதலில் இரத்தத்தை தானமாக கொடுத்தது பஞ்சாபன் என்றவன் தான் இந்திரனுக்கு. ஆக நம்மளுடைய தமிழ் முறையில், நம்மளுடைய புராணங்களில் இருந்து தான் முதலில் இரத்தத்தை தானமாக கொடுக்கலாம் என்ற செய்தியை தொடங்குகிறது. எவ்வளோ பெரிய விஷயம்! ஆனால் இன்னைக்கு இந்த இரத்த தானம் தானே பல பேருடைய உயிரை காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடித்தளம் நம்மளுடைய புராணம் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்னைக்கு நம்ம எல்லாருமே சிவசக்தி ஆன்மீக சபையில் உட்காந்துருக்கோம். சிவனை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறோம். சிவனுக்காகவே பிறந்து சிவனையே நினைச்சு சிவனையே உருகி சிவனிடத்திலேயே சரணடைந்த ஒருத்தர் தான் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். அவரை நீக்கிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம பேச முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது. திருநாவுக்கரசர் அவர் பிறந்ததிலிருந்தே சைவ சமயத்தில் இருந்தவர் தான். ஆனால் சமணர்களால் சமண சமயத்துக்கு இழுக்கப்பட்டவர். ஒரு சமயத்தில் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா அவரே சமண சமயத்தினுடைய கொள்கையை பரப்ப ஆரம்பிச்சிட்டார். அப்போ சிவபெருமான் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா அவருக்கு சூளை நோயாக கொடுத்தார். நீங்காத வயிற்று வலி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் சூளை நோயை கொடுத்தார். சூளை நோயை கொடுத்தவொடனே அவருடைய தமக்கையார் திலகவதியார் சிவபெருமானுடைய விபூதியும் ருத்ராட்ச கொட்டையும் திருநாவுக்கரசனுடைய கழுத்திலே அணிந்த போது அந்த சூளை நோய் நோங்கி விட்டது. சமண சமயத்துக்கு சென்ற திருநாவுக்கரசர் மீண்டும் சைவத்திற்கு திரும்பினார் அப்படிங்கிறது வரலாறு. இப்போ சைவத்துக்கு திரும்பின உடனே சமணர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, என்னப்பா நம்ம கொள்கையை பரப்பிக்கிட்டு தான் இப்போ திரும்ப சைவத்துக்கு போயிட்டானே, அவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா விஷத்தை கொடுக்குறாங்க. எந்த விஷத்தை கொடுத்தாங்களோ அதுவே அவருக்கு அமிர்தமாக மாற்றிட்டார் சிவபெருமான். அவரை என்ன செய்யறாங்கன்னா தீக்குழம்புல கொண்டு போய் தள்ளுறாங்க. எந்த தீக்குழம்புல தள்ளினாங்களோ அந்த தீக்குழம்புல சந்தனத்தில் குளிச்சுட்டு வந்த மாதிரி வந்துட்டார். அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவரை கொண்டு போய் கடலில் கல்லை கட்டி எறிகிறாங்க. கடலில் கல்லை கட்டி எரிஞ்ச உடனே திருநாவுக்கரசர் பாட்டை பாரு, சொற்றினை வேதவன் சோதி வானவன் அப்படின்னு சொல்லி பாடின உடனே என்ன நடக்குது அப்படின்னா கல்லும் உருகி, திருநாவுக்கரசனுடைய பாட்டுக்கு சிவபெருமான உருகி கல்லால் உள்ளே போன திருநாவுக்கரசர் தன்னால் மிதந்து மேலே வர ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? இறைவனை எந்த இடத்துல நம்ம முழுமையாக நம்பி அவனை நம்ம துதிக்கிறோமோ எந்த இடத்துலையுமே உயிர் போகிற நிலையில் கூட அவர் நம்மளை கைவிட மாட்டார். நம்மளால் பஸ்ஸில் போய்கிட்டே இருப்பான், பைக்கில் போய்கிட்டே இருப்பான். இன்றைக்கி சாலை விபத்துகளில் அதிகமாக மரணம் அடைகிறது யாருன்னு கேட்டால் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் தான் சொல்லணும். வேகமாக போகிறான் 100ல் போன 5 நிமிஷத்தில் 108 ஏறி வரான். அம்மாள் அவ்வளோ வேகமாக போகிறான். போகும்போது போகிற இந்த சாமி இருக்குது ஒரு எட்டு பார்த்து கும்பிட்டு போட போமா சாமியாது கீமியாது அப்படின்ட்டு போகிறோம். அப்போ எந்த இடத்துலையும் நம்ம என்ன செய்யணும்? இறைவனை முழுமையாக நம்ம நம்பணும். அப்படின்னா கண்டிப்பாக ஒருபோதும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் அப்படிங்கிறது தான் ஒன்று. இப்போ நம்ம எல்லாருக்குமே நல்லதெங்கால் அப்படின்ற கதை தெரியும்னு நினைக்கிறேன். நல்லதெங்கால் கதையை தெரியாமல் இருக்காது. இப்போ இந்த இறைநெறி நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அறத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறார். எது அறம்? அறம்னா என்ன விஷயம்? அழுக்காறு, அவாவெகுளி, இன்னாச்சொல் இவை 4ம் இழுக்கா என்றது அறம். இப்போ யாரை பார்த்து நீ பொறாமப்படக்கூடாது, யாரை பார்த்து நீ கோவப்படக்கூடாது, யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் ஆசை வச்சுக்கக்கூடாது, இது யாரையும் தீஞ்சொல்லால் திட்டிடக்கூடாது, இது எதுவுமே இல்லாமல் நீ உன்னுடைய வழியில் சரியாக நடந்து அப்படின்னா அதுதான் அறம்னு சொல்கிறாங்க. இப்போ அறத்தோடு இருக்கணும்னு நம்முடைய சமயம் நமக்கு சொல்லத்தான் செய்யும். இன்றைக்கி எத்தனை பேர் அறத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் தெரியலை. இன்றைக்கி நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கோயிலில் கூட்ட நெரிசல் பயங்கரமாக இருக்கும். அந்த கூட்ட நெரிசலில் யாராவது ஒருத்தர் தடுமாறிட்டாங்க அப்படின்னா உடனே என்ன சொல்லும், ஏமா பார்த்துமான்னு அங்கே சுற்றி இருக்க 10 பேர் வந்து அந்த இடத்துல நம்ம தாங்குவாங்க. ஏன்னு கேட்டால் இந்த சமூகத்தில் தான் நல்லவர்னு நிரூபிக்கிறதுக்காக தான் வாராங்களே தவிர பல பேர் உண்மையிலே உதவணும்னு சொல்லி பல பேர் இன்றைக்கி வாரது கிடையாது. இன்றைக்கி ரோட்டில் இப்போ அதே மாதிரி ரோட்டில் போகும்போது யாராவது ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னு வைங்களேன், முன்னையெல்லாம் ஓடி போய் பெரியவங்க தூக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன அங்கே நின்று செல்ஃபி எடுத்து போடுறான். இன்று காலை 7 மணிக்கு பைக்கில் சென்ற இளைஞர் வாழைப்பழ தோல்வலிக்கு கீழே விழுந்ததால் அவருடன் நான் செல்ஃபி எடுத்துக்கொண்ட தருணம் இது அப்படின்னு கௌரவமாக போஸ்ட் போடுறாங்க. அப்போ இன்றைக்கி அறம் அப்படிங்கிறது எங்கே போச்சு அப்படிங்கிறதே தெரில. அப்போ நம்மளால் முடிஞ்சளவு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் அறம். நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய கொடுமைகளை கேட்கணும் அப்படிங்கிறது தான் அறம். நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம பிறந்த நாளுக்கெல்லாம் அவ்வளோ செலவு செய்வோம். கோயிலுக்கு போவோம், கேக்கு வெட்டுவோம், படத்துக்கு போவோம், நண்பர்களுக்கு பார்ட்டி வைக்கிறேன்னு எவ்வளவோ செலவு செய்வார்கள் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள். ஆனால் அது அறமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு 25 ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்டுகள் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு குஸ்கா வாங்கி கொடுங்க,
ஒருவேளை சோற்றுக்கு வழி செய்யுங்க, அதுதான் அறம். மதுரையைச் சேர்ந்த குஞ்சரத்தம்மாள்னு ஒரு அம்மா இருக்காங்க. இந்த மதுரை பக்கம்லாம் போனீங்கன்னா தெரியும், குஞ்சரத்தம்மாள் மெஸ் அப்படின்னே ஒரு பேர் இருக்கும். அப்போ 1875 தாது பஞ்சம் வந்துச்சு. அந்த தாது பஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா வறட்சி, 4 வறட்சி, சரியான வறட்சி. வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த கணவன் மனைவி இவர் இப்போ சாவாரா இல்லை நான் முன்னாடி செத்துருவானா அப்படின்னு பயந்து இருக்கக்கூடிய நிலைமை. வயிறு 2 பேருக்கும் ஒட்டி போயிருக்கும். மனுஷன் பிச்சு தின்னக்கூடிய காலம் அப்படி இருந்துச்சு. ஏன்னா தாது பஞ்சம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. கரையான் ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய அரிசியை கூட தோண்டி எடுத்து சாப்பிடக்கூடிய நிலைமை அந்த பஞ்சத்தில் இருந்துச்சு. 1875 to 1880 அந்த 5 வருஷத்தில். அப்போ அந்த 5 வருஷத்தில் தாது பஞ்சம் ஆரம்பித்து 2வது வாரத்திலே குஞ்சரத்தம்மாள்னு ஒரு அம்மா, அவங்க பார்த்தீங்கன்னா விலைமகள், அவங்க ஆடல் அரசி, நாட்டிய தொழில் செய்கிறவங்க, ஒரு விலைமகள் அவங்க. அப்போ அந்த அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா 2வது வாரத்திலேயே இப்படி பஞ்சம் நடக்குது, அவங்க பெரிய பணக்காரங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த 2வது தாது பஞ்சம் ஆரம்பித்த 2வது வாரத்திலேயே எல்லோருக்கும் உணவளிக்க ஆரம்பித்தாங்க. மதுரையில் நடந்த உண்மையான சம்பவம் இது. எல்லாருக்கும் உணவளிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ உணவளிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வந்து இந்த அம்மாவை பார்த்து சாப்பாடு போடுறாங்களேன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போய் சாப்பிட்டாங்க. ஒரு வேளை பசி சாப்பாடு தான் சாப்பிட்டு, ஒரு வேளையாவது சாப்பாடு கிடைக்குதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்டு போனாங்க. அப்போது 2வது வாரத்தில் ஆரம்பித்தவங்க ஏறத்தாழ 13 வாரங்கள் போட்டாங்க. அரசாங்கம் 6வது வாரத்தில் தான் அந்த அன்னதானம் அப்படிங்கிறதே வழங்க ஆரம்பித்தாங்க. 6வது வாரத்தில் ஆரம்பித்தாலும் கூட அரசால் முழுசாக அதை நிறைவு செய்ய முடியலை. ஆனால் குஞ்சரத்தம்மாள் அவங்க வீட்டை விற்று, அவங்களுடைய சொத்தை விற்று, அவங்களுடைய நகைகளை விற்று, எல்லாத்தையும் விற்று எல்லாருடைய பசியும் தீர்த்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு முடியாமல் போயிடுச்சு, வீட்டுக்குள்ளே படுத்த மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு நாள் ஒரு செய்தி வருது, இன்று அதிகாலை குஞ்சரத்தம்மாள் காலமானார் அப்படிங்கிற செய்தி வருது. செய்தி வந்தவுடனே மதியானம் கலெக்டர் ஒரு அறிக்கை வெளியிடுறார். இதுவரை மதுரையில் திருவிழாக்களுக்கு கூடிய கூட்டங்களை விட இந்த குஞ்சரத்தம்மாளுக்கு இன்று கூடியிருக்கக்கூடிய அளப்பெரியது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கலெக்டரே வெளியிட்டார். ஏன் தெரியுங்களா? அது யார் தெரியுமா வந்திருந்தாங்க? அந்த 13 வாரங்களும் அந்த அம்மா யாருக்கெல்லாம் அன்னமிட்டாங்களோ அத்தனை நபர்களும் அந்த அம்மாவனுடைய இறப்பில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் என்ன தெரியுமா பெரிய விஷயம்? அவங்க இறந்துட்டாங்க, நல்லபடியாக அடக்கம் பண்ணிட்டாங்க, சொத்து எல்லாம் போனாலும் கூட அவங்க அம்மா பேர் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் கூட அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள நிலவில் வச்சு அவங்க காலில் கட்டி ஆடின சலங்கையை இன்னைக்கும் அவங்களுக்கு படைச்சு இன்றைக்கும் மதுரையில் அவங்கள வணங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டு வைகாசி மாதமும் அவர்களுடைய நினைவாக மதுரையில் இன்றைக்கு பல பேருக்கு உணவு அளிக்கப்பட்டு கொண்டிருக்குது என்று சொன்னால் அதுதான் உண்மையான அறம் என்று சொல்ல வேண்டும். ஒருத்தர் போனால் அது அப்படியே போயிடணும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மனுஷியாக வாழ்ந்தாங்க. அவங்க செஞ்ச தொழிலை பல பேருடைய பசியை ஆத்துனாங்க. வள்ளலார் கூட அழகாக சொல்லுவாங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு பயிரும் வாடிவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சொத்துக்களை விற்று மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் உணவளித்தவர் குஞ்சரத்தம்மாள். அதனால தான் இன்றைக்கி மதுரையில் பார்த்திங்கன்னா நிறையா ஹோட்டலில் குஞ்சரத்தம்மாள் மெஸ், குஞ்சரத்தம்மாள் அப்படின்னு அவங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் சுட்டுறாங்க. அப்போ ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய கொள்கையை நாம் பின்பற்றணும். அதுதான் உண்மையான அறம், உண்மையான நெறி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எல்லாருக்குமே நல்லதங்கால் அப்படின்ற கதை நல்லா தெரியும். இந்த நல்லதங்கால் அப்படிங்கிற கதை பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பக்கத்து ஊர் தான் அது. நான் பார்த்திங்கன்னா வத்திராயிருப்பு தான். நம்ம வத்திராயிருப்பு பக்கத்தில் கூமாப்பட்டிங்கிற கிராமம். அந்த வத்திராயிருப்பு பக்கத்தில் அர்ச்சுனாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த அர்ச்சுனாபுரத்தில் அரண்மனை வீட்டில் பிறந்த பொண்ணு தான் அந்த நல்லதங்கால். அந்த அரண்மனை வீட்டில் பிறந்த பொண்ணுக்கு மானாமதுரையை சேர்ந்த காசி ராஜாவுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. திருமணம் பண்ணி 7 ஆண்டுகளே 7 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார் நல்லதங்கால். மானாமதுரையில் வந்த பஞ்சத்தினால என்ன நடக்குது அப்படின்னா நல்லதங்கால் தன்னுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனே அண்ணியை போய் பார்த்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போகும்போது அண்ணியோடைய பேர் மூலி அலங்காரி. மூலி அலங்காரி பேரே பாருங்கள் எப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னு. அண்ணியோடைய பேர் மூலி அலங்காரி. அப்போ மூலி அலங்காரியை போய் பார்த்து, அண்ணி இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் பசியில் இருக்குது, சாப்பாடு வேணும் அப்படிங்கும்போது அண்ணி இவங்க வாரது தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சுருவாங்க. சாப்பிட்றதுக்கு சரி சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்ல, ஏதாவது சமைக்கிறதுக்கு கொடுங்க அப்படின்னோடனே ஓட்ட பானையும் புழுப்பூத்த அரிசியும் கொடுப்பாங்க. விறகுன்னு சொல்லி கேட்டப்போ வாழை மரத்தை வெட்டிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ நல்லதங்க பார்ப்பாலாம். பார்த்துட்டு
அப்போது அந்த பானையெல்லாம் வச்சுட்டு அரிசியெல்லாம் அரிச்சு போட்டுட்டு அந்த பச்சை மரத்தை அந்த அடுப்பில் வச்சுட்டு நல்லதங்கண்ணா நான் பத்தினி என்றால் பச்சை வாழை பற்றி எரியட்டும்னு சொல்லும்போது அந்த வாழை பற்றி எரிஞ்சிட்டான். அப்போ பற்றி எரிஞ்சவுடனே அந்த பிள்ளைகளுக்காக எரிஞ்ச வாழையில் அந்த சோறு ஆக்கினதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடும்போது இப்போ எப்படி சோறாக்கலாம், சோறாக்கக்கூடாது தான் நான் கொடுத்தேன், இப்போ எப்படி இதில் சோறாக்கலாம்னு சொல்லி அந்த மூலியலங்க திரும்பி அந்த சாப்பாடு பார்த்தோன்னா உடச்சிருவாங்க. நல்லதங்க பானை உடஞ்சதை விட நல்லதங்கவுடைய மனசு சுக்குநூறாக உடச்சிடும். என்னடா நம்ம எப்பேற்பட்ட இடத்துல பிறந்தோம், எப்பேற்பட்ட மன்னனுக்கு நம்ம வாக்கப்பட்டோம், இன்றைக்கி நம்ம பிள்ளைக்கு ஒருவேளை கஞ்சிக்கு நம்ம பிள்ளைக்கு இன்றைக்கி நமக்கு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு நல்லதங்க தான் 7 பிள்ளைகளை கூட்டிகிட்டு அப்படியே போவான். இப்படி போகும்போது ஒரு கிணத்து மேட்டில் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பான். அப்போ இதுக்கப்புறம் நம்ம அவசியம் உயிரோடு தான் இருக்கணுமா, நம்ம பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்படுது, நம்ம அண்ணன் கூட நம்மளை கண்டுக்கலையே, நம்ம அப்பா அம்மா இருந்து தான் நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி மனசை வெறுத்துட்டு கிணத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். எல்லாம் யோசிச்சு பாருங்கள், 10 மாதம் சுமந்து நாம் பெத்த பிள்ளை, அதில் ஒவ்வொரு பிள்ளையா ஒரு பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல தூக்கி போட்டு பேசாமல் இருந்துடலாம், ஒவ்வொரு பிள்ளையா 7 பிள்ளைய தூக்கி போடும்போது அவருடைய மனசு என்ன பாடுபட்டுருக்கும். 7வது பிள்ளையை தூக்கி போடும்போது 7வது பிள்ளை சொன்னானா, அம்மா தப்பி பிழைச்சா தாப்பேர் சொல்லுவேன், ஓடி பிழைச்சா ஓன் பேரா சொல்லுவேன் தாயி, என்னைய மட்டுமாவது விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நல்லதங்க சொல்லுவாளாம், இல்லைடா நமக்கு இதுக்கப்புறமும் இந்த ஈன பிழப்பு நமக்கு வேணான்னு சொல்லி பிள்ளைகளையும் போட்டு தானும் விழுந்து கொதிச்சிருவான். இது அன்னைக்கு பசியால் நடந்த ஒரு கொடுமை. ஆனால் இன்னைக்கு நம்மளில் எத்தனை பேர் உணவை தேவையில்லாமல் வீணடிக்கிறோம். இன்னைக்கு திருமணம் நிகழ்வுன்னு பெரிய பெரிய நிகழ்வுகள் நடக்கிறாங்க. அன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி காலைல போய் பேசிட்டு தான் வரும். அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வகையான கூட்டு சாப்பாடு, அவ்வளோ எல்லாரும் மூடி தான் வைக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் பசியால் வருஷத்துக்கு குறைஞ்சது கிட்டத்தட்ட 13,500 பேர்கிட்ட சாகுறாங்க. வருடத்துக்கு இந்தியாவில் 13,500 பேர்கிட்ட சாகுறாங்க. அன்னைக்கு சாப்பாட்டுக்காக தன்னுடைய 7 குழந்தைகளுடைய உயிரையும் விட்டு தன்னுடைய உயிரை மொத்தம் 8 உயிர் சாப்பாட்டுக்காகவே போயிருக்கு. ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பசியால் கஷ்டப்பட்டுருக்காங்க, அது எதுவுமே தெரியாமல் பல பேர் இன்னைக்கு உணவை வீணடிச்சுட்டு இருக்கோம். அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் இது. அப்போ நல்லதங்களுடைய கதையிலேருந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகும். நம்மளுடைய நாட்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாடே மதம் ஆச்சரியமற்ற நாடு அப்படின்னு தான் சொல்லுவோம். மதம் ஆச்சரியமற்ற நாடுனா என்ன, இந்துவா இருக்கு, கிறிஸ்டினா யாரானாலும், ஆனால் நாட்டில் இந்தியனாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம புதுச்சேரியில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் என்ன அப்படின்னா கௌசிக பாலசுப்ரமணியர் கோவில். கௌசிக பாலசுப்ரமணியர் கோவில்னு அந்த கோயிலுக்கு பேர். அது ஒரு முருகன் கோயில், புதுச்சேரியில் இருக்குது. நம்ம இப்போ இருக்க புதுச்சேரியில் இருக்குது. அந்த புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கௌசிக பாலசுப்ரமணியர் கோயிலுக்கு இப்போ சமீபத்தில் கூட கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இப்போ அந்த கோயிலை நிர்வாகம் செஞ்சு இருக்கக்கூடியது அந்த கோயில் கெட்டியவருடைய மகன். அந்த கோயிலை கெட்டினது யார் அப்படின்னா முகமது கௌஸ் என்ற இஸ்லாமியர் அந்த கோயிலை கெட்டினார். அதனால தான் கௌஸ் அப்படின்ற அந்த இஸ்லாத்தினுடைய பேரை எடுத்து நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகனுடைய பேர் சுப்பிரமணியன், முகமது கௌஸ் என்று கௌசிக பாலசுப்ரமணியர் என்று சேர்த்து நம்முடைய நாடு மதம் ஆச்சரியமற்ற நாடு என்ற நிரூபிப்பதற்காக அந்த செயலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று தான் சொல்லுவோம். இப்போ கூட நாங்கள் இங்கே வரும்போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு நண்பர்கிட்ட கேட்டோம். முதல்ல ஒருத்தர் கேட்டோம், அவர் தெரியலைன்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா நம்மளால் நெத்தி நிறைய பட்டை அடிச்சிருந்தார். அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தார், ஆனால் பட்டை அடிச்சிருந்தார், கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தார், தெரியலைன்னு சொல்லிட்டார். அடுத்து ஒரு நண்பர்கிட்ட போய் கேட்டோம், அப்போ சிவன் கோயிலாப்பா, இங்கேருந்து இப்படி போங்க, இப்படி போய் லெஃப்ட் எடுங்க, போலீஸ் ஸ்டேஷன் வரும், அங்கேருந்து ரைட் எடுங்க இப்போ சொன்னேன். சரின்னு வந்துட்டோம். அது சொன்னது யார் அப்படின்னா ஒரு இஸ்லாமிய நண்பர். இன்றைக்கும் மதுரையில் நாம் முந்தானத்து மதுரை கூட நிகழ்ச்சிக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ அந்த கள்ளழகர் கோயிலுக்கு அந்த பக்தர்கள் வரும்போது பக்தர்கள் தாகத்தோடு இருப்பாங்க, வெயில் அதிகமாக இருக்கே அப்படின்னு பக்தர்களுடைய தாகத்தை தணிக்கிறதுக்காக ஏகப்பட்ட இஸ்லாமிய நண்பர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தண்ணீர் பந்தல், நீர்மோர் பந்தல் வச்சு இந்து மக்களினுடைய தாகத்தை தணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ நம்மளுடைய நாட்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னா நம்முடைய நாடு மதம் ஆச்சரியமற்ற நாடு அப்படின்னு தான் சொல்லுவோம். யாரானாலும் இருக்குது, ஆனால் நம்ம எல்லோரும் இங்கே ஒன்று அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக நம்முடைய சமயம் இங்கே நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு சொல்லி கொண்டு தான் இருக்கிறது. நிறைவாக நான் ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இறை நெறி நமக்கு என்ன தான் சொல்லுது அப்படின்னு கேட்டால்,
நம்ம எவ்வளோ பெரிய மனுஷனானாலும் இருக்கலாம், எவ்வளோ பணக்காரராக இருக்கலாம். யார் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்? ஜெஃப் பெசோஸா, பில்கேட்ஸா, இல்லை அம்பானியா? கிடையாது. யார் நல்ல மனிதர்களை சேர்த்து வச்சுருக்காங்களோ அவங்க தான் கண்டிப்பாக நல்ல மனுஷன்னு சொல்லுவோம். அவங்க தான் உண்மையிலே மிகப்பெரிய பணக்காரர்னு சொல்லுவோம். நம்ம இறந்த பிறகு நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் நம்மளுடன் வரப்போகிறது, நம்ம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து நம்ம கூட வரப்போதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அப்போ எதுதான் நம்ம கூட வரும் அப்படின்னு கேட்டால், நாம் நல்லபடியாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள், நல்ல மனிதர்கள் தான் நம்ம கூட வருவாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அப்பேற்பட்ட நல்ல மனிதர்களை நம்ம சேர்க்கணும் அப்படின்னா நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம கற்றுக்கணும். நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கிறணும் அப்படின்னா எப்படி பலாப்பழத்தை வெட்டும்போது அந்த பாலிலிருந்து தப்புவதற்காக எண்ணெய் பயன்படுகிறதோ அதே போல் இந்த உலகில் தேவையில்லாத விஷயங்களிலிருந்து நம்மளை தற்காத்து கொண்டு நல்ல வழியில் செல்வதற்காக இந்த இறைநெறியை நாம் எல்லோரும் பின்பற்ற வேண்டும். இறைநெறியை பின்பற்றினால்தான் நம்முடைய வாழ்வு செழிக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவத்திலும் செயல்களில் நம்மால் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.